ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒரு சேர்ந்த அந்யோன்யமா இருக்கவே இல்லை, எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு இல்லை, நான் வந்து எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க, என்ன பண்றாரு உங்க ஹஸ்பண்ட், பேசுறாரா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப நல்லவர் தான், எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்குது, ஆனா காலையில கிளம்பி போனாருன்னா, அவர் நடத்துறது ஒரு வீடியோ கேம் சென்டர் நடத்திட்டு இருக்காரு, ஸோ அங்க போனாருன்னா அவர் அப்படியே பிஸி ஆயிடுவாரு, நைட்டு வருவாரு, சாப்பிடுவாரு, அதுவும் அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவார், அந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே பெட்ரூமுக்கு வந்து உட்கார்ந்தாலும் மொபைல் பார்த்துட்டே இருப்பார். இப்போ எங்களுக்குள்ள ஒரு உறவுங்கிறதே சுத்தமா இல்லை. இப்போ இந்த பெண் வந்து பலமுறை கேட்டிருக்காங்க, இப்போ புதுசா கல்யாணம் ஆனப்போ அந்த மாதிரி கேட்கறதுக்கு அந்த பெண்ணுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம திருமணம் நல்லபடியா ஒரு வெற்றிகரமா இருக்கணுமே அப்படிங்கிறதுனால நானாவே பலமுறை அவரை அப்ரோச் பண்ணாலும் இல்லைல்ல என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு இப்போ இதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பலமுறை முயற்சி செஞ்சுட்டு நானும் பேசாம இருந்துட்டேன். இப்போ என்னன்னா, எங்களுக்குள்ள ஒரு பெரிய விரிசலே வந்து போச்சு, நாங்கள் பேசுறதே இல்லை, ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஒரே ரூம்ல தான் தூங்குறோம், ஆனால் பேசுறதே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த மொபைல் மட்டும் இருந்தால் போதுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த திருமணத்துல ஏன் இருக்கணும்னு எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு, எதுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நமக்கு என்ன இருக்கு வாழ்க்கையிலன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க.